வணக்கம். நம்ம இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டையும் நாளை மார்க்கெட் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற ரிவ்யூவும் பார்த்துடலாங்க. இந்த வீக்கோடைய எண்ட் ஆஃப் த டே நாளைக்கு. ஸோ நாளைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி இருக்கு. நான் அந்த வேல்யூவும் நாம் இன்னைக்கு பார்த்துருவோங்க. இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் ப்ரீமியம் நான் தரல, பட் எல்லாரும் திரும்ப ரிமைண்ட் பண்ணி கேட்டிருந்தீங்க. சரி, ஓகே, நம்ம இன்னைக்கு பார்த்துடலாங்க. நான் இன்னைக்கு அது ட்ரை பண்ணியிருக்கேன். பட் ஆனால் வந்து மார்க்கெட் வந்து நியூட்ரலாக ஓப்பன் ஆனால் மட்டும் எடுங்க. இன்னைக்கே பார்த்தீங்கன்னா 500 பாயிண்ட்ஸ் வந்து கேப் அப்ல ஓப்பன் ஆனதுனால நான் இதெல்லாம் இந்த காரணத்தினால தான் நான் அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்ல தரல. ஒரு சிலர் கேட்டவங்களுக்கு நான் அதையும் அனுப்பியிருந்தேன். இந்த மாதிரி சினாரியோஸ் வரும் பொழுது கேப் அப் கேப் டவுன்ல வரும்போது நான் கொடுக்கறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாவே இருக்காதுங்க. நியூட்ரலா ஓப்பன் ஆனா தெரியாது. அந்த ரீசனுக்காக தான் நான் அதை வச்சிருந்தேன். சரி, பார்த்துடலாங்க. இன்னைக்கு மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து கேப் அப்ல ஓப்பன் ஆனாங்க. இருந்தாலும் மார்க்கெட் ஓப்பன் பிரைஸுக்கு மேல சஸ்டெயின் ஆக முடியல. ஓப்பன், அதாவது இந்த மந்தோடைய ஓப்பன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருப்பேன். அதனால இந்த ஓப்பன் பிரைஸ்ல இருந்து மார்க்கெட் எகெயின் வந்து திரும்ப கீழே தான் இறங்கி இருந்தாங்க. இப்படி இறங்கி இருந்தாலும் பிரீமியம் ஆனது நேற்றைய க்ளோஸ் பிரைஸ்க்கு மேலதான் கால் சைடை பொறுத்த வரைக்கும் க்ளோஸ் வச்சிருக்காங்களே தவிர நேற்றைய க்ளோஸுக்கு கீழே எல்லாம் இறங்கல. ஸோ நம்ம வந்து பொசிஷனல் ட்ரேடர் இல்லைனாலும் கால் இன்னும் ஸ்ட்ராங்காக தான் இன்னைக்கு இருந்தாங்க அப்படிங்கறத தான் நம்ம புரிஞ்சுக்கணும். பட் இருந்தாலும் இன்னைக்கு மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட். இன்னைக்கு ஓப்பனுக்கு கீழே வந்ததுனால மார்க்கெட் டவுன் ட்ரெண்டா மாறி இருந்தது. ஸோ இந்த ஒரே ஒரு டைமிங் தான் 1.25 இருந்து மார்க்கெட்டு கிட்டத்தட்ட 1:40க்குள்ளேயே டோட்டல் மார்க்கெட்டும் இந்த இடத்துல முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் பெருசா ஒன்றும் இல்லை, ஒரே கன்சாலிடேஷன் மட்டும்தான் நடந்தது. இதைத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க முடிஞ்சது. ஸோ ஓப்பன் பிரைஸ்ல இருந்து ஒரு சப்போர்ட் ப்ளூ லைன்ல இருந்து எகெயின் வந்து இன்னொரு ரெட் லைன். இதுல நீங்க சில விஷயங்களை நீங்க கவனிங்க. மார்க்கெட் வந்து எப்போ வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பிரைஸை வந்து ட்ரிகர் பண்ணுச்சு அப்படின்னா இதுக்கு கீழே போகாதுன்னு அர்த்தம். ஆனா எப்ப இதுக்கு பிரைஸுக்கு கீழே போயிட்டு வந்திருக்கோ அப்ப நீங்க வந்து எப்ப வேணாலும் அடுத்த சப்போர்ட்டுக்கு கண்டிப்பா வரும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இந்த மாதிரி வந்து பிரைஸ் மேல ஓப்பன் பிரைஸ் போய் ட்ரிகர் பண்ணிட்டு கீழே விழுந்தது அப்படின்னா கண்டிப்பா வந்து நம்ம கால் சைடு போகக்கூடாதுன்னு தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ இதுவே பாத்தீங்கன்னா குட் சைன் இல்லை, காலுக்கு மேல போற மாதிரி தான் நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் ஆனா இல்லை, ஏன்னா இந்த இடத்துக்கு மேல போக முடியல. அதனால மார்க்கெட் ஃபர்தரா வந்து கீழே தான் விழுந்தாங்க. சரிங்களா? ஓகே, நம்ம ஆப்ஷன் பிரீமியத்தில் இதை எப்படி எடுத்துருக்கலாம் அப்படிங்கிறத செக் பண்ணிடுவோம். நம்ம இன்னைக்கு எடுத்த பிரீமியம் அப்படிங்கிறது 22,900 கால் ஆப்ஷன், அதே வந்து 22,900 புட் ஆப்ஷன். ரெண்டு பேருக்கும் காமன் ப்ரைஸுங்கிறது 320ங்க. இந்த ப்ரைஸை யார் ஒருத்தங்க சஸ்டெயின் பண்ணுறாங்களோ அவங்க தான் இன்னைக்கு மார்க்கெட்டு. கால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரெசன்ஸ் வேல்யூ கூட தொட முடியாமல் கீழே விழுந்ததுனால மார்க்கெட்னால கால் சைடு பெருசாக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியல. அதுவே புட் பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு கீழே இன்னொரு சப்போர்ட் இருக்கு. ரெண்டு சப்போர்ட்லயே மார்க்கெட் திரும்பினதுனால நான் இன்னொரு பிரைஸ் லெவல கொண்டு வரலைங்க. அதாவது 251 அப்படிங்கிறது இன்னொரு சப்போர்ட். அந்த சப்போர்ட் லெவல நான் கொண்டு வரல. ரெண்டாவது சப்போர்ட்ல இருந்து புட்டு சப்போர்ட் எடுத்துட்டு மார்க்கெட் வந்து அது எண்ட் ஆஃப் த டைம்ல தான் இன்னைக்கு வந்து பெரிய அளவுல பூம் ஆனதை பார்க்க முடிஞ்சது. அதே 272க்கு நியர்பை வந்துட்டு மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட 400க்கு போயிருச்சு. ஸோ இந்த பிரைஸுக்கு மேலனால நம்ம இந்த புட் ஆப்ஷன்ல இந்த இடத்துல நம்ம எடுத்திருக்கலாம். இது வந்து உங்களுக்கு பிரைஸ் தெரியாது, பட் இருந்தாலும் நீங்க வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் இண்டெக்ஸ்ல வரக்கூடிய ஓப்பன் பிரைஸுக்கு கீழேங்கிறப்பவே வந்து இந்த இடத்துல நீங்க தாராளமா முடிவு பண்ணிருக்கலாம். ஸோ இந்த பிரைஸுக்கு கீழே போக முடியல அப்படின்னா மார்க்கெட்ல நீங்க புட் ஆப்ஷன் மட்டும்தான் எடுத்திருக்கணும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். சரிங்களா? அடுத்தது இங்க 250ல இருந்து மார்க்கெட் பாத்தீங்கன்னா ஒரு 20 பாயிண்ட்ஸ் புல் பேக் ரேலி கொடுத்தாங்க. ரெண்டு டைம் வந்த போதும் வந்து மார்க்கெட்ல கிட்டத்தட்ட 296 300 வரைக்குமே போனாங்க. கிட்டத்தட்ட 70 பாயிண்ட் வந்து கால் சைட்லயும் பிரீமியம் கொடுத்துருந்தாங்க. இந்த சைட்வேஸ்ல எல்லாம் மட்டும் கொஞ்சம் மாட்டிக்காதீங்க. மாட்டிக்கிட்டா இமீடியட்டா வெளியில வர கத்துக்கோங்க. மார்க்கெட் மொமெண்டம் ஆகல அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் இதுல நடக்கத்தான் செய்யும். அது எப்பவுமே கவனத்துல வச்சுக்கோங்க. ரொம்ப நேரம் மார்க்கெட் எந்த சைடு மூவ் ஆகல அப்படின்னாலே அந்த இடத்துல நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான் மீனிங். சரிங்களா? ஓகே, நம்ம இதுல பாத்துருவோம். சிஸ்டம் படி நம்ம இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்ம 22,900 ஒரு நிமிஷம். இதுல நிறைய லெவல்ஸ் இருக்குங்க, இதெல்லாம் உங்களுக்கு புரியாது. பட் இருந்தாலும்
நான் கொடுத்துருக்கிற லெவல்ஸ்ல இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கு வந்திருந்தது அப்படிங்கறத மட்டும் நான் வந்து ஷோ பண்றேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா பர்பிள் லைன் வச்சிருப்பேன். இதுல இண்டிகேட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா பிரைஸுக்கு மேல போகும்போது இந்த 261ல பை கொடுத்தாங்க. பட் இருந்தாலும் இந்த இடத்துல கிட்டத்தட்ட 253 வரைக்கும் வந்துட்டு மார்க்கெட் வந்து ஓரளவுக்கு ஒரு 276 வரைக்கும் ரேலி கொடுத்துருந்தாங்க. எகெயின் எப்போ வந்து இந்த பர்பிள் லைனுக்கு கீழே அப்படின்னாலே வேலை முடிஞ்சுது. அது இல்லாம இந்த பிளாக் லைனுக்கு கீழேனாலும் அப்படிதான். இந்த ப்ரௌன் கலர் லைனே தாண்ட முடியல. அதாவது 312ங்கிற பிரைஸுக்கு மேல போக முடியல கால்னால. இதே வந்து ஃபுட் சைடு கவனிச்சிங்க அப்படின்னா ஆப்ஷன்ல ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா இந்த பர்பிள் லைன்ல மட்டும் நிறைய முறை 288ங்கிற பிரைஸுக்கு மேல வரும் பொழுதெல்லாம் பை. இந்த இடத்துல 317 ஒரு பை. அது போக பாத்தீங்கன்னா இந்த 292ல நிறைய டைம் பை கொடுத்துட்டே இருந்தது. இங்கே வந்து கிளியரா ட்ரெண்ட் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. அகெயின் வந்து இந்த பிரைஸுக்கு மேல பர்பிளுக்கு மேல போச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்டை தான் ஃபாலோ பண்ணும். சரிங்களா? இது எது வரைக்கும் போகலாம் அப்படின்னு நீங்க கவனிக்கும் போது பிஹெச்டிஎல் ஆன் பண்ணிக்கோங்க. அந்த லெவல்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்ப வந்து இந்த பிளாக் லைன் வரைக்கும் தான் நீங்க வந்து இந்த ஸ்ட்ரைக்கை வந்து கொண்டு போகணும் ஆப்ஷன் டிசைடர் பொறுத்த வரைக்கும். அப்படி வரும் பொழுது இந்த ஆப்ஷன் டிசைடரை நீங்க வந்து டிசேபிள் பண்ணி வச்சிருங்க. ஏன்னா நிறைய லைன்ஸ்ல போட்டு ட்ரேட் பண்ணக்கூடாதுங்க. அப்ப 363க்கு மேல போகுது அப்படின்னா 410. ஸோ இந்த மாதிரி வந்து க்ளோஸ் பிரைஸுக்கு மேல க்ளோஸ் வச்சாலே மார்க்கெட் என்ன ஆகும் அப்படின்னா இதுக்கு மேல இன்னொரு முறை போகும் அப்படிங்கறத மீனிங். சரிங்களா? அடுத்தது இங்க ஒரு போச்சு 440ங்கிற பிரைஸ் ட்ரிகர் பண்ணிருக்கு. ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு நடந்த மார்க்கெட்டுடைய விஷயங்கள். சரிங்க, நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கு அப்படிங்கறத இருக்கலாம் அப்படிங்கறத பார்த்துருவோம். இப்பொழுதைக்கு பாத்தீங்கன்னா நிப்டி 50 இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் இன்றைய ஓபன் பிரைஸ் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நான் வந்து நிறைய லைன்ஸ் போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் கிளாரிட்டி இல்லாம போயிடும் அப்படிங்கிறதுனால என்னோட சார்ட்டை நான் எப்படி வச்சிருக்கணும் அதே மாதிரி தான் நான் உங்களுக்கு ஷோ பண்றேன். இந்த வீக்கோடைய லைன் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த வீக்கை பொறுத்த வரைக்கும் இந்த பர்பிள் வந்து இந்த வீக்லி லோவை கட் பண்ணுனா இந்த பிரைஸ் வரைக்கும் வரலாம் அப்படின்னு நம்ம இந்த வீக்லி லெவல் எடுத்துக்கலாம். அதே போல இந்த பர்பிள் தான் வந்து டிசைடிங் பிரைஸ் அப்படிங்கிறது இந்த வீக்குக்கு. ஸோ இந்த இடத்துல ரொம்ப நேரம் மார்க்கெட் சஸ்டெயின் ஆயிருந்தது உங்களால பார்க்க முடிஞ்சிருக்கும். எகெயின் வந்து சஸ்டெயின் பண்ண முடியாததுனால மார்க்கெட் வந்து ஃபர்தரா கீழே இறங்கிருச்சு. ஸோ இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் ஓப்பன் பிரைஸுக்கு கீழேங்கிறதுனால மார்க்கெட் டவுன் ட்ரெண்டா எடுத்துக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி இப்போ இந்த லைன்ல நம்ம கொஞ்சம் ஆல்டர் பண்ண போறோம். நாளை மார்க்கெட் எப்படி இருக்கலாம் அப்படிங்கறத பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி மந்த் லைனை பத்திரமா வச்சிருங்க. அதாவது 22,899க்கு மேலனா மார்க்கெட் அப் ட்ரெண்டா எடுத்துக்கலாம். இந்த பிரைஸ் எப்ப தாண்டுதோ அதை வந்து நம்ம பேஸ் லைனா எடுத்துக்கோங்க. அது மேல தாண்டும் போது ஃபர்ஸ்ட் டார்கெட்டுங்கிறது 23,218 பிவோட் வேல்யூ கண்டிப்பா டெஸ்ட் பண்ணியே தீரும். மார்க்கெட் வந்து எப்ப வரும் அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனா கண்டிப்பா டெஸ்ட் பண்றதுக்காக மேல வரலாம். அதிகபட்சம் ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது 23,602ங்க. அதாவது 706 புள்ளிகள் வந்து மேல போற மாதிரி இருந்தா போகலாம். இது வந்து மந்த்லி ப்ளூ லைன். அதே போல கீழே இறங்குனா அதோடைய ஃபர்ஸ்ட் டார்கெட் அப்படிங்கிறது 22,192ங்க. ஓப்பனுக்கு கீழே அப்படிங்கிறப்ப நீங்க இதுக்கு வேணா மிட் எடுத்து போட்டு பாருங்க. 585-95 சம்திங் வரும்னு நினைக்கிறேன். நீங்க இது தேவைன்னா எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி இங்க 584 அப்படிங்கிறது இயர்லியில தேர்ட் சப்போர்ட்டா வேற இருக்கு. ஸோ அதனால இந்த லைனை கட் பண்ணா மார்க்கெட் வந்து 192 வரைக்கும் வரலாம் அப்படிங்கிற விஷயங்களை மட்டும் எடுத்துக்கோங்க, போதுமானது. ஏன்னா நாளைக்கு ஒரு நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வீக்லி லெவல் பார்க்கும்போது அதுல நம்ம மற்ற எல்லாத்தையும் டீல் பண்ணிக்கலாம். நான் இந்த மந்த்லிலேயே இன்னொரு லெவல் இருக்குது, அந்த கால்குலேஷன் நான் போட மறந்துட்டேன். நாளைக்கு நான் அதை எடுத்து அனுப்புறேங்க. அது தேவைப்படாது, இதுவே நமக்கு போதுமானது. நிறைய லைன்ஸ் போட்டுக்க வேணாம் நான் யோசிக்கிறேன், அது பார்த்துக்கலாங்க. ஸோ 22,858க்கு மேலனா மார்க்கெட்டு அப் ட்ரெண்ட் எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நாளைக்கு முக்கியமான பிரைஸ் லெவல் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். 22,742 அப்படிங்கிற பிரைஸுக்கு மேல போனா மார்க்கெட் வந்து இது வந்து நாளைக்கு டிசைடிங் பிரைஸா இருக்கலாங்க.
இந்த பிரைஸுக்கு மேல போனா மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்கிறதுக்கு வாய்ப்புகளாகவும், இந்த பிரைஸுக்கு கீழே அப்படின்னா மார்க்கெட் வந்து 22,584 வரைக்கும் கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதிகபட்சம் நாளைக்கு கீழே இறங்குற மாதிரி இருந்தா 22,495 வரைக்கும் கூட வரலாம். சரிங்களா? இதை நான் இந்த இடத்துல வேணா மென்ஷன் பண்ணிடுறேன். 22,495 அப்படிங்கிற பிரைஸ் லெவல் நாளைக்கு வந்து ஒரு சப்போர்ட்டா இருக்கலாம். இதே போல அதிகபட்சம் மேல போற மாதிரி இருந்தா ஃபர்ஸ்ட் இந்த மந்த் ஓபன் தான் வந்து ரெசிஸ்டன்ஸா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதை தாண்டி போகும்போது இந்த லோ எடுத்துக்கலாங்க. அதாவது இந்த ஸ்விங் லோ அப்படிங்கிறது 23,062 அப்படிங்கிற பிரைஸ் நம்ம எடுத்துக்கலாம். 23,062ங்கிற பிரைஸ் வந்து ரெசிஸ்டன்ஸ். இதுக்கு மேல போகும் பொழுது அப் ட்ரெண்ட் ரேலிங்கிறது 23,062. அதுக்கு மேல ஒரு பஃபர் 50 பாயிண்ட் வச்சுக்கலாம், தாராளமா போகலாம் அப் ட்ரெண்ட் போற மாதிரி இருந்தால். ஒருவேளை டவுன் ட்ரெண்டா இருந்தது அப்படின்னா மார்க்கெட் வந்து இது சப்போர்ட்டா இருக்கும். இதை உடைக்கிற பட்சத்துல 495 வரைக்கும் கூட நாளைக்கு கீழே இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது உடைக்கும் போது இன்னொரு 50 பாயிண்ட் பஃபர் பாயிண்ட் வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ நாளைக்கு வேல்யூஸும் நம்ம வேல்யூஸோட பார்த்துருவோம். அதே மாதிரி நாளைய ரேஞ்ச் அப்படிங்கிறது 84 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற ரேஞ்சில் நிஃப்டி மூவ் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் அதிகங்க. அதை பொறுத்து நீங்களே லைன் டிரா பண்ணிக்கோங்க. இந்த ப்ளூ லைன் இதெல்லாம் வந்து வீக்லி லெவல்ஸ். இந்த வீக்கோட லாஸ்ட் வீக்கோட ஹை வந்து இது, லாஸ்ட் வீக்குடைய லோ வந்து இது. ஸோ இந்த இதெல்லாம் கட் பண்ணாதான் நான் சொல்ற அந்த பர்பிள் லைனுக்குலாம் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். இந்த பர்பிள் லைன்லாம் இதெல்லாம் நெக்ஸ்ட் வீக் வந்து நான் உங்களுக்கு அந்த லெவல்ஸ் கொடுக்கும்போது வீக்லி லெவல்ல அதை பார்த்துக்கோங்க. நிறைய லைன்ஸ் போட வேணாம், நான் இது குறைச்சிட்டேன். மீதி வந்து டெய்லி லெவல்ஸ்ல பார்த்துக்கலாங்க. அதே மாதிரி நாளைக்கு நான் ஒரு ஸ்ட்ரைக் கொடுத்துறேன், இது நியூட்ரலா ஓப்பன் ஆனா மட்டும் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா இதை அவாய்ட் பண்ணிடுங்க. சரிங்களா? நான் இதனாலதான் கொடுக்கல. மார்க்கெட் வந்து வார் சினாரியோ இருக்கிற வரைக்கும் 100 பாயிண்ட் 200 பாயிண்ட் தள்ளி ஓப்பன் ஆகுறதுனால இது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குமான்னு எனக்கு தெரியல. யாருக்கு எது கொடுத்தாலும் யூஸ்ஃபுல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் அது கொடுக்கறது. 22,750 கால் ஆப்ஷன் பிரீமியம் 328 ரூபாய்க்கு மேல இருந்தா மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்குங்கிறத எடுத்துக்கலாங்க. இந்த பிரைஸ் லெவல்ஸ்ல நீங்க முக்கியமா நோட் பண்ணிக்கோங்க. அதுவே 22,700 புட் ஆப்ஷன் 250 ருபீஸ்க்கு மேல இருந்தா மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல இருக்குங்கிறத இண்டிகேட் பண்ணுது. ஸோ இந்த பிரைஸ் லெவலை நீங்க புட் சைடுக்கு எடுத்துக்கலாம். சரிங்களா? இது நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணுங்க. இதுக்கு மார்க்கெட் வந்து நியூட்ரலா ஓப்பன் ஆனா மட்டும்தான் இதை நீங்க பார்க்கணும். அதிகபட்சம் நிறைய போகும்போது கொஞ்சம் கவனமா இந்த பிரைஸ்ல எடுத்துக்காதீங்க. சரிங்களா? நீங்க இண்டெக்ஸுக்கு நான் என்ன கொடுத்துருக்கணும் அதை ஃபாலோ பண்ணுங்க. 84 பாயிண்ட்ஸ்ங்கிற ரேஞ்ச்ல எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஓகே. சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பைரி இருக்கு. 259 பாயிண்ட் அப்படிங்கிற ரேஞ்சில் நாளைக்கு சென்செக்ஸ் பிரீமியம், அதாவது ரேஞ்ச் வந்து இருக்கு. இதை பேஸ் பண்ணி 73,200 கால் ஆப்ஷன் பிரீமியம் ஆனது 632 ரூபாய்க்கு மேல இருந்தா மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்குங்கிறத இண்டிகேட் பண்ணுதுங்க. அதிகபட்சம் இந்த கால் ஆப்ஷன் பிரீமியம் இந்த லோவை கட் பண்ணிட்டா கால் சைடு ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. அவர் கிட்டத்தட்ட 145ங்கிறது ஒரு சப்போர்ட் இருக்கு. அதுக்கு கீழேயும் இருக்குங்க. அதாவது 56 ரூபா வரைக்கும் கூட போகலாம். கால் ஆப்ஷன் கீழே இறங்குற மாதிரி இருந்தால் 56 வரைக்கும் கூட இறங்கலாம். நான் சென்செக்ஸ் உடைய டேட்டா சொல்லும் போதே முன்னாடியே சொல்லியிருப்பேன். பிரீமியம்லாம் வந்து அதாவது ஐடியல் பிரீமியம்னு சொல்லியிருப்பேன். 60 ரூபாய்ங்கிறது எப்பவுமே சென்செக்ஸ்ல ஒரு ஐடியல் பிரீமியம் பிரைஸ்ங்கிறத மைண்ட்ல வச்சுக்கோங்க. சரிங்களா? நிஃப்டிக்கு 32. இதெல்லாம் மார்க்கெட்டு இப்பொழுதைக்கு ஹை பிரீமியம்ல இருக்கு. நான் அந்த லோ பிரீமியம்லாம் எடுத்து ஒரு நாள் தனியா ஒரு வீடியோ போடுறேன், அதுல பாத்துக்கலாம். சரிங்களா? இதை பொறுத்த வரைக்கும் 73,200 632 ரூபாய்க்கு மேல இருந்தா மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்கும். அதே 73,100 புட் ஆப்ஷன் பிரீமியம் 330 ரூபாய்க்கு மேல இருந்தா மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல இருக்குங்க. இதெல்லாம் முக்கியமான பிரைஸ். எந்த சைடுமே லோவை கட் பண்ணிட்டா தயவு செய்து அந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணாதீங்க. பின்னாடி ஃபாலோ பண்ணவே பண்ணாதீங்க. அது ஆட்டோமேட்டிக்கா கீழ் லெவலை நோக்கி தான் போகுமே தவிர ஆப்போசிட்ல தான் நீங்க ட்ரை பண்ணணும். இது கால் ஆப்ஷனா இருந்தாலும் சரி, புட் ஆப்ஷனா இருந்தாலும் ஸ்டே ஆன் வேல்யூஸ்னு நான் அடிக்கடி சொல்றதுக்கு காரணம் இதுதான். சரிங்களா? வேல்யூஸோட மட்டும் மூவ் பண்ணுங்க. தயவு செய்து அப் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிற
ஒரு அசம்ஷனுக்கு வந்து ட்ரேட் பண்ணாதீங்க. யாரோ சொன்னா மார்க்கெட் மேல போயிடும், யாரோ சொன்னா கீழே வந்துடும். இல்ல, மார்க்கெட்டை வந்து வேல்யூஸோட மட்டும் டீல் பண்ணுங்க. நான் கொடுக்கக்கூடிய பிரைஸ் லெவல்ல, அதாவது ஒரு பிரைஸ் நான் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த பிரைஸ்க்கு மார்க்கெட் ரியாக்ட் பண்ணியிருந்தாதான் அந்த பிரைஸ்ங்கிறது இம்பார்ட்டன்ட்ங்கிறத நான் கொடுத்தாலும் சரி, யார் கொடுத்தாலும் சரி. ஒரு விலையில மார்க்கெட் போய் பிரைஸ் ட்ரிகர் பண்ணும்போது அந்த பிரைஸ்ல மார்க்கெட்ல வித்தியாசம் நடக்கல அப்படின்னா அந்த பிரைஸுக்கு வேல்யூ இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இது யார் கொடுத்தாலும், நானே கொடுத்தாலும் நீங்க இப்படிதான் எடுத்துக்கணும். சரிங்களா? ஏன்னா இங்க மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த தொழில் தெரிஞ்சா செய்யணும், அல்லது தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? நிறைய பிரீமியம் டவுட்ஸ்லாம் கேட்டிருந்தீங்க. என்ன மாதிரி உங்களுக்கு தேவை அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நான் இப்போதைக்கு ஃபுல் பிரீமியம் கொடுத்துருக்கேன். நீங்க பர்சனலா நான் ஃப்ரைடேல கொஞ்சம் ஃப்ரீயா தான் இருப்பேங்க. அதனால அன்னைக்கு நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? எனக்கு டவுட்ஸ்னா எனக்கு வாட்ஸ்அப்ல பண்ணுங்க, பார்த்துக்கலாம். சரிங்களா? ஓகே, இந்த பிரைஸ் லெவல்ஸ்லாம் நோட் பண்ணிக்கோங்க. கால் ஆப்ஷனுக்கு நீங்க நோட் பண்ணிக்கோங்க. எனக்கு இதுக்கெல்லாம் நாளைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் ரெடி பண்றதுக்குள்ளே 1 hour ஆயிடுங்க. அதனால நான் எங்கிட்ட இந்த பிரைஸ் நியூட்ரலா ஓப்பன் ஆகலைன்னா இதெல்லாம் நான் போஸ்ட் மார்க்கெட்ல காமிக்கவே மாட்டேன். மண்டே மார்க்கெட்டை பத்தி மட்டும் நம்ம டீல் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இண்டிகேட்டர் யாருக்காவது தேவை அப்படின்னா நான் இந்த மந்த் கேட்டவங்க எல்லாத்துக்கும் நான் ஆக்டிவேட் பண்ணிட்டேன். செக் பண்ணிக்கோங்க. யாருக்காவது வரல அப்படின்னா மட்டும் எனக்கு பிங் பண்ணுங்க. சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் நாளை மாலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.